கடவுளே, என் 2 பொண்ணுங்களும் நல்லா இருக்கணும். சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சு நல்லபடியா இருக்கணும். ஆண்டவா, எல்லாரும் நல்லா இருக்கணும். பத்திரிக்கையில வந்திருக்கிற என்னோட விளம்பரத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடி வரணும். அக்கா, மாப்பிள்ள அழகா இருக்கானான்றது முக்கியம் இல்ல, நல்ல குணமா வசதியா இருக்கானான்றது ரொம்ப முக்கியம். இத பாரு, நீ சின்ன பொண்ணு, கல்யாண விஷயத்துல எல்லாம் விளையாடாத. என்னது, நான் சின்ன பொண்ணா? ஆ? சாந்திக்கு இருக்கிற அறிவுக்கும் அழகுக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல மாப்பிள்ளை வருவான். நான் நினைச்ச மாதிரியே கிடைச்சிட்டா. இது வரைக்கும் நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். எந்த பொண்ணு என்ன டிஸ்டர்ப் பண்ணதில்ல. ஆனா இவ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டா. யார் அவ? இவதான் பாருங்க. ராஜா, கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரே தடவை தான் நடக்கும். அவசரப்படாத, இதை விட உனக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பேன். முடிவு எடுத்துட்டா அந்த ஆண்டவனை வந்து சொன்னாலும் மாத்த மாட்டேன். இந்தாங்க காஃபி. காஃபி ரொம்ப முக்கியம். ஏன் விமலா, பொண்ணுக்கு வரம் பாக்குற பொறுப்பு என்கிட்ட கொடுத்துட்ட, அப்புறம் ஏன் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்த? என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா நீ? நான் சும்மா நீ இருக்கேன். கூட்டிட்டு வந்த மாப்பிள்ளை எங்களுக்கு பிடிக்கலையே. உனக்கு நான் மாப்பிள்ளைய பாக்கல, உன் பொண்ணுக்கு தான் பார்த்தேன். இந்த லொல்லுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என் பொண்ணுக்கு இருக்கிற அழகுக்கு நல்லவனா பணக்காரனா இருக்கணும். விமலா, உன் ரேஞ்சுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான். ஓட்டு வீட்டுல உட்காந்து இந்த லா பாயிண்ட் பேசுறிய, மாடி வீட்டுல இருக்கிற மாப்பிள்ளைங்க எப்படி பேசுவாங்க? உன்னால முடியலன்னா ஓரமா ஒதுங்கிக்க. ஓ, அதுக்குதான் என்ன நம்பாம பேப்பர்ல விளம்பரம் குத்தியா நீ? ஆமா. சரி விடு. இப்போ உன் பொண்ணுக்காக சூப்பரான 3 மாப்பிள்ளைய கொண்டு வந்திருக்கேன். 3 மாப்பிள்ளையா? இவன் MBA படிச்சிருக்கான், மாசம் 20,000 ரூபாய் சம்பளம், சிரிச்ச முகம். வேற? இவன் STD பூத் வச்சிருக்கான், மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். 24 hours ஒர்க் தான், சொக்காவே போட மாட்டான். சொக்கா போடலன்னா 3 பேரும் இப்படி பாக்குறாங்க. வேற நல்ல போட்டோ இருந்தா காட்டியா? இவன் 10வது படிச்சிருக்கான், வேலை வெட்டி இல்ல, ஆனா நல்ல வேலை செய்வான். என்னையா சொல்ற? வேலை கிடைச்சதுன்னா நல்லா வேலை செய்வான், வேலை செய்யறதுக்கு தான் இடம் இல்ல, பாவம். ஏயா, நல்ல கோடீஸ்வர மாப்பிள்ளைய கொண்டு வாயானா நீ எதையோ காமிச்சிட்டு இருக்க? விமலா, ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. என் பொண்ணு மனசுக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அமைஞ்சா சரி, எனக்கும் சந்தோஷம்தான். சரி வரட்டுமா விமலா? சரி மணி, போயிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். வா. சரி, மேட்ரு எதுதான்? முதல்ல விஷயத்த முடி, அப்புறமா பார்க்கலாம். டெய்லி முடிக்கலான்னு தான் வரேன், ஆனா முடிய மாட்டேன். ஒரு நாள் முடிக்கிறேன். நானும் 100-150 போட்டோங்களை காமிச்சிட்டேன், உனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. இது உனக்கே நியாயமா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ. யாரா அது? உள்ளவா. ஐம் ராஜா. பேப்பர்ல மணமகன் தேவன் விளம்பரம் கொடுத்தது நீங்க தானே? ஓ, நீயும் புரோக்கர் தானா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அப்ப என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? சரி சரி, வந்த விஷயம் என்ன, அதை சொல்லு. உங்க பொண்ணு கல்யாண விஷயமா தான் பேச வந்திருக்கேன். வாங்க 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 மாப்பிள்ள, உட்காருங்க. நான் அந்த பொண்ணோட அம்மா. வணக்கம். வணக்கம். இவர் உங்க வீட்டுக்காரரா? ஐயே, இவர் புரோக்கரே. அத கொஞ்சம் அழகா சொல்லி இருக்கலாமே, மேரேஜ் அரேஞ்சர்னு. என்ன மாப்பிள்ளை சைட் அடிக்கிறியா? சும்மா ரெடி. நான் வேணா பயோடேட்டா கேட்டு வாங்கிட்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம், அதில் அம்மா பார்த்துப்பாங்க. மாப்பிள்ள, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அப்பா அம்மா வரலையா? அது ஒரு பெரிய கதைங்க, என்னை பத்தி நானே சொல்றேன். ஏன்பா, மெகா சீரியல் மாதிரி பெருசா வலிக்காத, ஷார்ட் ஃபிலிம் மாதிரி சுருக்கமா முடி. என் பேர் ராஜா. நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன். பாண்டிச்சேரியில ஒரு பிரான்ச் இருக்கு. மாசம் 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன். 2 கோடி ரூபாயா? நேற்று பேப்பர்ல வந்து விளம்பரத்தை பார்த்தேன், எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் பொண்ணு கேட்கலான்னு வந்தேன். உனக்கு ஏத்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் சூப்பர் ஃபிகர்ல இருந்து அழகான பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. பை த பை, ஐ ஆம் மேரேஜ் அரேஞ்சர் மணி. சும்மா இருயா.
நீங்க சொல்லுங்க தம்பி. வாழ்க்கையில நானே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி வந்தவங்க. ஓ நீங்களும் என்ன மாதிரி தான். நானும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். யோ குறுக்கு குறுக்கு பேசாதயா. தம்பி காஃபி சாப்பிடுறீங்களா? இல்லைங்க வேணாங்க, இப்பதாங்க சாப்பிட்டு வந்தேன். பரவாயில்ல, அவங்க நல்லா திக்கா போடுவாங்க, சாப்பிடுங்க. மணி உனக்கு காஃபி? அம்மா வரீங்க வா வா. கொஞ்சம் பால் அதிகமா போட்டு எடுத்துங்க. சாந்தி, உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காரு. ரொம்ப நல்லவரா இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா மாப்பிள்ள ரொம்ப ஹைட்டா இருக்காருமா. எல்லாம் கரெக்டா தாண்டி இருக்காரு. சும்மா இருடி. பை த பை, திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. ஏடிஎம் சர்வீஸ் மாதிரி 24 ஹவர்ஸ் சர்வீஸ்ல இருப்பேன். ஒரு வேலை எடுக்கலைன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிங்க. பொண்ணுங்க வருவாங்க, ஆனா நல்லா இருக்க மாட்டாங்க. நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க வாங்க, இவ தான் சாந்தி. பேப்பர் விளம்பரத்துல பார்த்திருப்பீங்களே, அழகா இருந்திருப்பாளே, அது இவ தான். நல்லா பாருங்க, ஆனா பழைய போட்டோ. பாதுரா மச்சான், சந்தோஷத்துல ஓவரா குடிச்சிடாதடா. டேய் டேய் சொல்ற சாந்தி. காலம் மாறினா எல்லாம் ஒன்னாகும். போத உண்டானா பாதை ரெண்டாகும். காலம் மாறினா எல்லாம் ஒன்னாகும். வாழ்க்கை படகில் ஏறி போகும்போது உல்லாசம். வழியில் பாத மாறி அதில் கிடைக்கும் சந்தோஷம். உலக மாய ஒரு நாள் இருக்கும். புது கருத்தை சொன்ன அதுதான் கசக்கும். போத உண்டானா பாதை ரெண்டாகும். காலம் மாறினா எல்லாம் ஒன்னாகும்.
மாப்பிள்ள வந்துட்டு போனதுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்க. பொடி சும்மா இருடி. அவளை கிண்டல் பண்ணலைன்னா உனக்கு தூக்கமே வராதே. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க உட்காருங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்துட்டேன். உங்க வீடு மாப்பிள்ள, எப்ப வேணாலும் வரலாம். ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன், உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் உங்களுக்கு இந்தா. வாங்கிக்கம்மா. அப்புறம் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ஜாதகம் எல்லாம் பொருந்து இருக்கு. ம். கல்யாணத்தை ஒரு 6 மாசம் கழிச்சு வச்சுக்கலாமே. தப்பா எடுத்துக்க கூடாது. ஏங்க நல்ல காரியத்தை இப்படி தள்ளி போடுறீங்க? பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அவளுக்கு நகை நட்டு சீர்சனத்தை எல்லாம் செய்யணும். உங்க நிலைமை எனக்கு புரியுதுங்க. உங்க பொண்ணுக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாத்தையும் நானே செய்யறேன். கட்டின புடவையோட வந்தா போதுங்க. ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் எனக்கு உறவுன்னு சொல்லிக்க வேற யாரும் இல்ல. நீங்க எல்லாரும் என் கூடவே வந்து என் வீட்டிலே தங்கிக்கங்க. அது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. எனக்கு தனியா வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க. சரி மாப்பிள்ள, உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அப்படின்னா வர்ற புதன்கிழமை ரொம்ப நல்ல நாள், அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாமே. வாங்க. விமலா, விமலா. வலது கால எடுத்து வச்சு உள்ள போமா. சாந்தி, ஃபர்ஸ்ட் நைட் பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? சி போங்க. இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் கேட்டேன். சரி சாந்தி, பால் குடிச்சிட. நீங்க குடிங்க. குடி. நீங்க குடிங்க. எவ்வளவு அழகா பால் குடிக்கிற. சரி சாந்தி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா விடிஞ்சிடும், அதனால எனக்கு பயமா இருக்குங்க. நான் இருக்கும்போது என்ன பயம்?
குட் மார்னிங் மாப்ள. குட் மார்னிங். சாந்தி எந்திரிம்மா, மணி 8 ஆச்சு. எழுந்திரிம்மா. சாந்தி என்னமாச்சு? சாந்தி என்னமாச்சு உனக்கு? மாப்ள இங்க வாங்கல. சுகா சீக்கிரம் வா. சாந்தி சாந்தி எந்திரிம்மா. சாந்தி என்னாச்சு? சாந்தி என்னாச்சு சாந்திக்கு? மாப்ள ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. என்னாச்சு? கண்ணே திறக்க மாட்டேங்கிறா. பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா மாப்ள. பயப்படாதீங்க, அவ தூங்கட்டும். இல்ல மாப்ள, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வரும்போது ரொம்ப டென்ஷனா இருந்தா, கை கால்லாம் நடுக்கமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்கட்டுமான்னு கேட்டா. நானும் சரின்னு சொல்லிட்டேன். கல்யாண வேலை, ஃபர்ஸ்ட் நைட் இல்ல டென்ஷன், மாப்ள. அதான் சாந்தி தூங்குறா. எனக்கு பயமா இருக்கு. முதல்ல டாக்டர் கூப்பிடுங்க மாப்ள. ப்ளீஸ் கம் இன். டாக்டர் வாங்க டாக்டர், ப்ளீஸ். டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர். கொஞ்சம் இருங்கம்மா பாக்குறேன். டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா சார் ப்ளீஸ்? சரி வெளியே வாங்க. சுகி வெளியே வாங்க. நான் இருக்கிறேன் மாமா. வெளியே வாங்கம்மா. இல்ல மாப்ள, நான் வாங்கம்மா கொஞ்சம். வாங்க. மிஸ்டர் ராஜா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வரீங்களா? டாக்டர் என்னாச்சு என் பொண்ணுக்கு? என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இல்ல டாக்டர், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அவ என் பொண்ணுதான். சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு அவளுக்கு? இட்ஸ் ஓகே டாக்டர். சுகி உள்ள போய் அக்கா கொஞ்சம் துணையா இருமா. சொல்லுங்க டாக்டர். நான் சொல்றத கேட்டு நீங்க யாரும் பயப்படக்கூடாது. அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. சின்ன வயசுல அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? ஆமா டாக்டர், ஸ்கூல் டேஸ்ல மாடிப்படியில இருந்து தவறி விழுந்துட்டா. அதனால ஸ்பைனல் கார்ட்ல அடிபட்டுருச்சு. 6 மாசம் பெட் ரெஸ்ட்ல இருந்தா. அதோட பாதிப்பு தான் இந்த நிலைமைக்கு காரணம். இந்த நிலைமையில உங்க மிஸ்ஸஸ் கூட தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா அவங்க உயிருக்கு தான் ஆபத்து. தயவு செஞ்சு இந்த உண்மைய அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அவங்க மனசை ரொம்ப பாதிக்கும். ஒரு 6-7 மாசத்துக்கு தாம்பத்தியமே கூடாது. இதுல சில டேப்லெட்ஸ் எழுதிருக்கேன், கரெக்ட் டயத்துக்கு கொடுத்துருங்க. நார்மல் கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க மிஸ்ஸஸ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வாங்க. சரி டாக்டர். தரோவா செக் பண்ணலாம். நம்பிக்கையோட இருங்க. மிஸ்டர் ராஜா போலாமா? வாங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. நான் சொன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லி நம்ப வச்சிட்டீங்க. ஏங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என் உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, ஹெல்த் தான் கொஞ்சம் வீக், அவ்வளவுதான். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. என்ன சாந்தி சின்ன குழந்தை மாதிரி பேசுற? உனக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் வீட்டு வேலை மத்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரியை வச்சுங்கம்மா நீங்க. மாப்பிள, ஊர்ல தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப நல்ல வசதியா வாழ்ந்த குடும்பம். இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளை வேணா கூட்டு வரட்டுமா? உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுங்க. சரி மாப்பிள. அக்கா கொடுமா. இந்தா. நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். பெட்ரூமில் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆ வா, கூட்டிட்டு போங்கம்மா. மாப்பிள,
என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப அவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க எங்க வருத்தப்படுறீங்க? டாக்டர் கொடுத்த மருந்து சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்களே இப்படி பயந்தா எப்படிங்க? சாந்திக்கு உண்மை தெரியாம பாத்துக்குங்க. தெரிஞ்ச பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். நீங்க வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் சாந்தி கிட்டையும் சுகுணா கிட்டையும் டாக்டர் சொன்னதை சொல்லிடாதீங்க. சரி மாப்ள. நான் கிளம்புறேன். சரி மாப்ள. பாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். எஸ் சொல்லுங்க சொல்லுங்க. நோ ப்ளீஸ், இந்த வாட்டி நீங்க பார்கன் பண்ணாதீங்க. திஸ் இஸ் பிஸ்னஸ். பிஸ்னஸ்ல டீல்னா டீல். ஐ டோன்ட் வாண்ட் டு பார்கன் ஆல் தோஸ் டீல்ஸ். ஐ எம் வெரி சாரி. வேணும்னா ஸ்வாஸ்திக் கம்பெனி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளையண்ட் கூட வெளியே வந்திருக்காங்க. யா, நோ, இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டைம் மேபி. தேங்க்யூ. வாங்க செட்டியார். என்ன விமலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. உள்ள வாங்க. வாங்க செட்டியார், உட்காருங்க. பிஸ்னஸ் விஷயமா மும்பைக்கு போயிருந்ததால என்னால் கல்யாணத்துக்கு வர முடியல. தப்பா நினச்சிக்காத. இதா உட்காருங்க. என்ன பார்சல் சின்னதா இருக்கு? சரி, என்ன சாப்பிட்றீங்க? போன்விட்டா, ஹார்லிக்ஸ், பூஸ்ட்? எதுவும் வேண்டாம், இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். ஏன் விமலா, நீ வீடு மாற்றின விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. உன் பழைய வீட்டுக்கு போனேன், அங்கே இருக்கவங்க சொல்லித்தான் இங்கே வந்தேன். மறந்துட்டேன். என்னைக்கும் பழசம் மறக்கக்கூடாது. ம்ம். ஆமா, பொண்ணு மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ள ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு, பொண்ணு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஓஹோ, சரி விமலா, நான் கிளம்புறேன். வந்துட்டு சாப்பிடாம போறது கஷ்டமா இருக்கு. இன்னொரு நாள் வந்து விருந்தே சாப்பிட்டு போறேன். அத்தா. செட்டியாரே, சொன்னா கோச்சிக்க மாட்டீங்கல்ல? இனிமே நீங்க இங்க வர வேண்டாம். மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா கோச்சுக்குவாரு. நானே ஃபோன் பண்றேனே. எல்லா நேரம்தான் வரேன். என்னங்க 24 மணி நேரமும் அந்த பிசினஸ் தானா? பொண்டாட்டின்னு நான் ஒருத்தர் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பாருங்க. வாங்கிக்கோங்க. சாந்தி, ஏன் இப்படி பேசுற? இந்த உலகத்துல நீ தான் எனக்கு முக்கியம். இப்ப லேப்டாப்பை மூடணும், அவ்வளவுதானே? ம். சாந்தி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பொய் சொல்றீங்க. கண்டுபிடிச்சிட்டு. அப்ப நான் அழகா இல்லையா? அழகா இருக்கான்னு சொல்றேன். நீ என்னடா போய் சொல்றேன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? என்னங்க, எங்க அம்மா சொன்னாங்க இன்னைக்கு நான் அவங்க கூட தூங்கணும்னு. எதுக்கு? தெரியல, கேட்டா சொன்னது செய்யன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி என் உடம்புக்கு என்ன? உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா. உன் பாடியில ஹியூமோகுளோபின் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ஹெல்த் வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. மத்தபடி நீ டேப்லெட் சாப்பிட்டாலே சரியாயிடுவேன்.
இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் உடம்புக்குள்ள ஏதாவது டிசீஸ் இருக்கா? ப்ளீஸ் மறைக்காம சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன பிள்ளைத்தனமா பேசாத சாந்தி. நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். ம், நான் வரேன். ஏங்க சாந்தி கிட்ட என்னங்க சொன்னீங்க? என்ன மாப்பிள்ள? உங்க கூட ரூம்ல வந்து படுத்துக்கன்னு சொன்னீங்களாமே. ஆமா மாப்பிள்ள, அவ உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு. நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. இந்த மாதிரி சொன்னா அவளுக்கு சந்தேகம் வராது? நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு எமோஷன்ல உண்மையை சொன்னா அவ ஷாக் ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த அவமானம் அவ மனசை எவ்வளவு பாதிக்கும். அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். சரி மாப்பிள்ள. சரிங்க. என்னங்க, அம்மா என்ன சொன்னாங்க? அன்னைக்கு நீ லேசா மயக்கமானதும் உன் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்களாமா. அதனால அப்படி சொன்னாங்க. அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு தனியா தூங்கணும்னா எப்படி? பொறுமையா இருங்க. சரி, எனக்கு தூக்கம் வருது, தூங்கலாமா? ஐயோ, கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாமே. ஐயோ, நீ பேசினா நிறுத்த மாட்டேன். எனக்கு சீக்கிரமா ஆபீஸ் வர போகணும் காலையில. தூங்கலாம் வா. அப்போ அவ்வளவுதானா? போதுமா? சாந்தி, நான் சொல்றத கவனமா கேளு. நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்லிடாத. அம்மா கேட்டா எதுவும் நடக்கலன்னு சொல்லிடுறேன். சரிம்மா, தூங்குங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. ஐயோ, என்ன விட்டுருங்க, என்னால முடியாது. தூங்குங்க. காலையில எழுந்தா அம்மா எனக்கு கொன்னுடுவாங்க. சாந்தி, என்னம்மா? உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா. மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிடு. சப்போஸ் உன் புருஷன் ஆசையோட பக்கத்துல வந்தா கூட பக்குவமா ஒதுங்கிடு. சரிம்மா. பாவம்மா, அவரு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா இருக்காரு. நீதான் அவரை வளைச்சு போட்டு அன்பால கரெக்ட் பண்ணணும். அம்மா, நீ சொல்லவே வேண்டாம். என் புருஷனை எப்படி கரெக்டா கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி சரி வா, நாம பேசிட்டு இருந்த விஷயத்தை பத்தி உன் புருஷன்கிட்ட சொல்லிடாத. என்னம்மா, எனக்கு தெரியாதா? சரி. என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது, அவரை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். நிஜமா நீ இந்த மாதிரி சமைப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கைவசம் உனக்கே ஒரு தொழில் இருக்கு. நீ ஒரு ஹோட்டல் திறந்தா பெரிய பிசினஸ் மேக்னட் ஆயிடலாம். பிசினஸ் பண்ணலாம்னு எனக்கும் ஐடியா இருக்கு. ஆனா அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. மாயா, அந்த குருமா எடுத்துட்டு வாங்க. இன்னும் போட்டுமா? வேணாமா, வேணாம். யார் இவங்க? அம்மா சொன்னாங்கல்ல, சொந்தக்கார பொண்ணுன்னு, அது இவங்க தான். நல்ல பொண்ணு. இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அதான் என் கூடயே இருக்க சொல்லிட்டேன். மாயா, அந்த சட்னி போய் லஞ்ச் ரெடி பண்ணு. சரிம்மா. சுகுணா, ஏமா நின்னுட்டு இருக்க? உட்காரு, சாப்பிடு. அப்புறம் சாந்தி, பாண்டிச்சேரியில புதுசா ஒரு பிரான்ச் திறக்கிறேன்னு சொன்னேன்ல, அங்கதான் போறேன். நீ வாயேன், சேர்ந்து போலாம். சரிங்க. மாப்பிள்ள, எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சாந்திக்கு உடம்பு சரியில்லை. இந்த நிலைமையில அவ வெளியூருக்கு போனா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. சாந்தி உடம்புக்கு ஒண்ணுமே இல்லம்மா. எதுக்கு ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க? அவ வெளியூருக்கு போனான்னா அவ ரிலாக்ஸ் ஆயிடுவா. அதுக்கு இல்ல மாப்பிள்ள. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி அவ உங்க பொண்ணு, இப்ப அவன் என் ஒய்ஃப். உங்களை விட பொறுப்பு எனக்கு அதிகமா இருக்கு. நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். சரி மாப்பிள்ள.
வணக்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் தங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா. என்னோட லக்கேஜ் இருக்கு, உள்ள எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க ஐயா. சாந்தி, புது கெஸ்ட் ஹவுஸ். ஹாய் சாந்தி, பாரு. என்ன சாந்தி, கெஸ்ட் ஹவுஸ் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குங்க. உங்களோடதா? இதுல என்ன சந்தேகம் உனக்கு? இத மாதிரி என்ன 2 கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஓ தங்கம்மா, என்னோட ஒய்ஃப் சாந்தி. சாந்தி இவங்க தான் தங்கம்மா. வணக்கம்மா. ரொம்ப நாள் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. தங்கம்மா, எங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணுங்க, ஓகேவா? இந்த லக்கேஜ் மேல கொண்டு போங்க. ஷூ, என்னங்க அவங்கள பார்க்க போறாங்க. சும்மா மேல வண்டர்ஃபுல் ரூம் ஒன்று இருக்கு. வா போலாம். யா. இதான் நீங்க சொன்ன வண்டர்ஃபுல் ரூமா? ஆமா, இதான் அந்த ராசியான ரூம். ஷூ, விடுங்க. காலையிலேயே வா. இதுக்கெல்லாம் நேரங்காலம் தேவையா? மூடு இருந்தாலே போதும். இதுக்கு தான் அம்மா கிட்ட போய் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களா? அம்மா கிட்ட ஹனிமூன் போறோம்னு சொல்லிட்டு போனா அவங்க அனுப்ப மாட்டாங்க. அதான். சரி, ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆகுது, கிளம்பட்டுமா? போங்க. வட்டா? போங்க. அவ்வளவுதானா? ஹேய், முதல்ல கிளம்புங்க. போங்க. என்னடி? போங்க. சீக்கிரமா வந்துருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Good morning, sir. குட் மார்னிங். தேங்க் யூ. சார் காஃபி டீ ஏதாச்சும்? இல்ல, தேவைப்பட நான் கூப்பிடுறேன். சரி சார். ஏதாவது பேசுங்க. என்னங்க, ம். நீங்க எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே நான் செஞ்ச பாக்கியம். ஏய், சான்ஸே இல்ல. நீ எனக்கு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஏங்க, உங்களுக்கு என்ன இத்தனை ஒய்ஃப் இருக்கு? உனக்கு எப்படி கரெக்டா தெரியுது? நான் மோசமானவனா? ஆளே மாறிட்ட. முன்னெல்லாம் அடிக்கடி ஃபோன் பண்ணுவ, இப்போ ஃபோன் பண்றதே இல்லை. அப்படி நான் ஃபோன் பண்ணாலும் நீ கட் பண்ணிடுற. என்ன விஷயம்? செட்டியாரே, நான் ஃப்ரீயா இருந்தா ஃபோன் பண்ணுவேன். இப்பெல்லாம் ஏகப்பட்ட பிஸியா, அதான் ஃபோன் பண்ணவே டைம் இல்ல. ஒரு ரேஞ்சுக்கு இப்படி பேசுறது கொஞ்சம் ஓவரா தெரியல? செட்டியாரே, இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். இல்லைன்னா நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். ஆடாத ஆட்டம் ஆடினவெல்லாம் அடங்கி போயிட்டான். ஞாபகம் வச்சுக்க. என்ன செட்டியாரே, சும்மா பழைய பஞ்சாங்கத்தையே பேசிட்டு இருக்கீங்க? சரி சரி, அதெல்லாம் விடுங்க. இனிமே நான் இங்க வரமாட்டேன். நீங்களும் அடிக்கடி என் வீட்டுக்கு வராதீங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற உறவு வெளியே தெரிஞ்சா அது என் பொண்ணுங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிடு இல்லையா? என்ன சொல்றது? இப்போ என்ன சொல்ல வர்ற? உன்கிட்ட இருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்றேன். விஆர்எஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ற. அப்படின்னா வாலியன்ட்ரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். பட்டா பொம்பளைங்க பச்சோந்தி மாதிரின்னு சொல்லுவாங்க, அது சரியா தான் இருக்கு. நீ கிளம்பு.
மாயா மாயா என்ன இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இத பாரு மாயா, இது உன் வீடு மாதிரி நினைச்சுக்க. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படாத. உன்ன மாதிரி நானும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். இந்த மாதிரி உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது என்னோட கடமை. ரொம்ப நன்றிங்கம்மா. உனக்கு என்ன தேவைன்னாலும் என்கிட்ட கேளு, சரியா? சரிங்கம்மா. வா சாந்தி, வா. பாண்டிச்சேரி போனியே, எப்படி இருந்துச்சு? நல்ல கிளைமேட், நல்ல ஊரு, ஜாலியா இருந்தது. டைம் போனதே தெரியல. அப்புறம் அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. நாங்க 2 பேரும் தனியா தாம்மா இருக்கோம். கவலைப்படாத சாந்தி, சீக்கிரமே உனக்கு நல்லது நடக்கும். சரி வா. சுகுணா, அறிவு இருக்கா உங்களுக்கு? சாரி சுகுணா. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு பார்க்கவே இல்லை மாமா. நான் வேணும்னே பண்ணல சுகி, சாரி சுகி. சாந்தியோட புடவை நீ கட்டிருந்தல்ல, உன்னை சாந்தி நினைச்சுதான் சுகி. ஒரு சேஞ்சுக்காக இதை எடுத்து கட்டினேன் மாமா. என்ன மன்னிச்சிரு சுகி. மாமா இல்ல சுகி, என்ன மன்னிச்சிரு சுகி ப்ளீஸ். மாமா பரவாயில்ல மாமா, நான் தான் தெரியாம அடிச்சிட்டேன். இது அக்கா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிடாதீங்க மாமா. நான் சொல்ல சுகி, நீ சொல்லிடாத சுகி. சொல்லிடாத ப்ளீஸ், சொல்லிடாத. நானும் சொல்ல மாட்டேன் மாமா, நீங்களும் சொல்லிடாதீங்க. சார் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சுகி. சரி விடுங்க மாமா. சரி சுகி, சாரி சுகி. மாப்ள, என்ன மாப்ள? இல்ல ஒண்ணு இல்ல, சும்மா சும்மா அப்படியே. என்ன இந்த நேரத்துல? தூக்கம் வரல. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது மாப்ள. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். சரிங்க. மாப்பிள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே.
டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? nothing. நத்திங்னு சொல்லும் போது தெரியுது ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. சாரி சாரி சாரி. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிற கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன் சக்சஸ்ஃபுல்லா ப்ராஃபிட்டா தானே போயிட்டு இருக்கு. ஆமா, ஆனா அப்புறம் எங்க க்ளோஸ் பண்றீங்க? சாந்தி, இங்க இருக்கிற பிசினஸை கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் பத்தல. அப்புறம் பாண்டிச்சேரி பிசினஸ் எப்படி கவனிக்கிறது? இது வரைக்கும் நல்லா தானங்க போயிட்டு இருந்தது. ஆமா. தேங்க்ஸ் சுகி. அது வந்து கம்பெனி நிர்வாகம் பண்றதுக்கு சரியான ஆள் கிடைக்கல. இது வரைக்கும் ஒழுங்கா தானங்க நடந்துட்டு இருக்கு. ஆமா, இது வரைக்கும் ஒரு பொண்ணு தான் என்னோட பிசினஸ் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருந்தா. இப்போ அவ என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாபை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா. வேற யாரையாவது போடலாம்ல. நம்ம கம்பெனியில் எப்பவுமே பொறாம போட்டி எல்லாம் அதிகமாகவே இருக்கும். நம்பிக்கையான ஆள் இல்லைன்னா பிஸ்னஸ் அதிகமாக லாஸ் ஆகிடும், ஸ்பாயில் ஆகிடும். இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து மார்க்கெட்டில் இடம் பிடிக்கணும்னா எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? சரியான ஆளை சரியான நேரத்தில் சரியான இடத்துல வைக்கலன்னா எல்லாமே தப்பாக போயிடும். இப்போ என்ன செய்யறதா உத்தேசம்? என்ன ஒன்று அந்த போஸ்ட்டுக்கு அனுப்பலாம். ஆனால் உன் ஹெல்த் வீக்காக இருக்குது. அதுவும் ஒன்று அங்கே அனுப்பிச்சிட்டு நான் இங்கே தனியாக இருக்கிறது என்னால் முடியாது. என்னங்க, என் தங்கச்சி இருக்கால, இவளை விட ஒரு நம்பிக்கையான நாள் கிடைக்கவே கிடைக்காதுங்க. எம்பிஏல கோல்ட் மெடலிஸ்ட், 2 வருஷம் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு. சுகியா, சின்ன பொண்ணு, அவளை போய் நீ. என்னது, நான் சின்ன பொண்ணா? ஆளை பார்த்து இட போடாதீங்க மாமா. இவளை விட பெஸ்டா யாருமே கிடைக்க மாட்டாங்கங்க. சாந்தி, ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லம்மா. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டெடிகேட்டடா இருக்கணும், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சுகி, உங்க அக்கா சொல்ற மாதிரி நீ ஒழுங்கா வேலை பாப்பியா? மாமா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, அப்படியே என்ன மிஸ் பண்ணவே மாட்டீங்க. என்ன எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, அவரோட பாண்டிச்சேரி பிரான்ச்சை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா? அதான் நம்ம சுகுணாவை ரெக்கமெண்ட் பண்ண. சுகிய பாண்டிச்சேரிக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன மாப்பிள்ள இது? உங்க ஆபீஸ்ல இவ வேலை செய்யறது அவளோட அதிர்ஷ்டம். இதை விட நல்ல வேலை அவளுக்கு எங்கேயும் கிடைக்காது. சுகி, உனக்கு சம்மதம் தானே? 100% ஓகே மாமா. அப்படின்னா இன்னைக்கே கிளம்ப வேண்டியிருக்கும். என்னங்க, நானும் வரேங்க. நீ எதுக்கு அங்க? இங்கே இரு. நான் சுகி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உடனே திரும்பி வந்துட போறேன். உனக்கு எதுக்குமா வீண் அலைச்சல்? ஆமா சாந்தி, மாப்பிள்ள சொல்றதும் சரிதான். தேவையில்லாம டிராவல் பண்ணா உன் ஹெல்த் வீக் ஆயிடும். சொன்னா புரிஞ்சுக்கமா. சீக்கிரம் வா சுகி. நம்ம பிளான் ஓகே ஆயிடுச்சு. Good morning, my dear staff people. Let me introduce you all. நம்ம கம்பெனியோட புது மேனேஜர் சுகுணா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிடைச்ச ஒத்துழைப்பு இவங்களுக்கும் கிடைக்கணும். எஸ் சார். சங்கர், என்னோட கேபின் போங்க. எஸ் சார். சுகுணா, இனிமே இதுதான் உன்னோட கேபின். கம். Have your seat. It's okay மாமா. You are the manager for this company. வா, have your seat. Thank you. சார், ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட். சொல்லுங்க மிஸ்டர் சங்கர். சார், 1 மினிட். எது இருந்தாலும் இங்கேயே பேசுங்க. ஷீ இஸ் யுவர் நியூ மேனேஜர். இல்லை சார், இவங்க ரொம்ப சின்ன வயசு பொண்ணாக இருக்காங்க. இவங்க எப்படி சார் நம்ம கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க? இந்த பொசிஷன் பொறுத்த வரைக்கும் சின்சியாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நாட் சீனியாரிட்டி. இந்த மாதிரி கேவலமான கொஸ்டின் இனிமேல் என்கிட்ட கேட்காதீங்க ப்ளீஸ். அண்ட் நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. நான் சொல்றத மட்டும் நீங்க கேளுங்க. ஓகே? சரி சார். யூ நோ ஹூ ஷீ இஸ்? ஷீ இஸ் an MBA கோல்ட் மெடலிஸ்ட். கீப் இன் மைண்ட். அப்புறம் உங்க வேலை என்ன? இவங்களுக்கு கம்பெனியோட ஃபார்மாலிட்டிஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கைட் பண்ணி கொடுக்குறது. அந்த வேலையை மட்டும் நீங்க கவனிங்க. ஓகே? ஓகே சார். ஒன் மோர் திங். இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த ஸ்வாஸ்திக் கம்பெனியோட டெண்டர் ப்ரொமோஷன் ஃபைல்ஸை நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும். ரைட்? ஓகே சார். ஸோ அந்த வேலையை கவனிங்க. ஓகே சார். எஸ். Are you enjoying this job? Yes. Do you like your seat? Yeah. Good. சுகி, டியூட்டியில் பஞ்சுவாலிட்டி, சின்சியாரிட்டி ரொம்ப முக்கியம். என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு நீ. ஓகே மாமா. உனக்கு மந்த்லி சேலரி 25,000 rupees. உன்னோட ப்ரோக்ரஸ் பார்த்துட்டு இனிமே அந்த சேலரியை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஓகே மாமா.
வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்யா. தங்கம், வண்டியில என் லக்கேஜ் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுங்களா? சரிங்க. எஸ். பாண்டிச்சேரி கம்பெனியோட புது மேனேஜர் சுகுணா, வாங்க. ம், வீடு ரொம்ப நல்லா இருக்கு மாமா. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. தங்கம்மா, நான் சொன்னல என் ஒய்ஃபோட தங்கச்சி, அது இவங்க தான், சுகுணா. வணக்கம்மா. சுகுணா, தங்கம்மா நம்ம வீட்டில் 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உனக்கு நல்ல துணையா இருப்பாங்க. ஓகே? ம். தங்கம், இவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ கரெக்டா டைமுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. சரிங்களா? ஐம் சாரி சுகுணா. என்ன மாமா, குடிச்சிருக்கீங்களா? சாரி சுகுணா, எனக்கு மனசே சரியில்லை, அதான் நான் கிளம்புறேன் சுகுணா. இந்த நிலைமையில நீங்க கார் ஓட்டிட்டு போனீங்கன்னா ஏதாவது ஆயிடும். சாரி சுகி, இன்னைக்கு தான் நான் முதல்ல தண்ணி அடிக்கிறேன், அதான் என்னால முடியல. ஏன் மாமா குடிக்கிறீங்க? கவலை கவலை, என் மனசுக்குள்ள 1000 கவலை இருக்கு, அதை மறக்க தான் குடிச்சேன். உங்களுக்கு கவலையா? என்ன மாமா சொல்றீங்க? அம்மா அப்பாவோட வளரணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல. சாந்தியோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் நடக்கல. பேசாம செத்து போயிடலாம் போல இருக்கு சுகி. அக்காவோட சந்தோஷமா வாழலையா மாமா? என்ன மாமா சொல்றீங்க? ஐயோ, நான் தெரியாம உளறிட்டேனா? அவளுக்கு ஒண்ணு இல்ல, அவளுக்கு ஒண்ணு மாமா, இல்ல. அக்காக்கு என்னாச்சு மாமா? சொல்லுங்க மாமா. நான் சொல்ற விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸா நான் சொல்ல மாட்டேன் மாமா. உங்க அக்காவுக்கு தாம்பத்திய உறவுக்கான பாக்கியமே இல்ல. அப்படி தாம்பத்தியம் நடந்ததுன்னா அவ உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சாரி மாமா, மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய சோகத்தை வச்சிருக்கீங்கன்னு இப்பதான் புரியுது மாமா. என்னால முடியல சுகி. மாமா அழாதீங்க மாமா. பொம்பளை அழுறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா ஆம்பளை அழுறதுக்கு ஒரே காரணம் பொம்பளை தான். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் மாமா. வாங்க மாமா. விடு சுகுணா, நான் கிளம்புறேன் சுகுணா. வாங்க மாமா, வாங்க.
ஏய் சுகுணா, நான் சாந்தி பேசுறேன். சொல்லுக்கா. ஏண்டி நேத்துல இருந்து போன் ட்ரை பண்றேன், உன் லைனும் கிடைக்கல, அவர் லைனும் கிடைக்கல, நாட் ரீச்சபிள்னே வருது. என்னடி ப்ராப்ளம்? சிக்னல் ப்ராப்ளம்க்கா. அவர் எங்க? அவர் ஏன் இன்னும் இங்க வரல? அது ஃபீவர்க்கா, அதான் வரல. ஃபீவரா? எனக்கு ஏண்டி ஃபோன் பண்ணி சொல்லல? நீ தெரிந்த டென்ஷன்ல மறந்துட்டேன்க்கா. சரி, அதை விடு. இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? அவர்கிட்ட கொஞ்சம் போன் கொடு. அவரு தூங்குறாருக்கா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோடி. உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். அவர் எழுந்ததும் முதல்ல எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரிக்கா, வச்சிரு. பத்திரம் பாத்துக்கோங்க. மாமா, 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 அக்கா ஃபோன் பண்ணாங்க. மாமா, மாமா, கதவை திறங்க. அக்கா ஃபோன் பண்ணாங்க மாமா. அக்கா ஃபோன் பண்ணாங்க மாமா. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியே இல்ல சுகுணா. என்ன பண்றீங்க மாமா? கதவை திறங்க. என்ன விட்டுரு சுகுணா, நான் போறேன் சுகுணா. மாமா, நான் சூசைட் பண்ணிக்க போறேன் சுகுணா. மாமா, கதவை திறங்க மாமா. மாமா, 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 கதவை திறங்க. தங்கா, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க மாமா. கதவை திறங்க மாமா. மாமா, என்ன காரியம் பண்றீங்க மாமா? இறங்குங்க. படிச்சவங்க தானே நீங்க, எதுக்கு இப்படி முட்டாள்தனமா முடிவு எடுக்கிறீங்க? இல்ல சுகுணா, நான் உனக்கு துரோகம் பண்ண சுகுணா. எனக்கு இதான் தண்டனை. பிரச்சனைக்கு தற்கொலை தான் முடிவா? அப்படின்னா உலகத்துல முக்காவாசி பேர் செத்துருவாங்க மாமா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? மாமா, தெரியாம பண்ணது எதுவுமே தப்பில்ல மாமா. வாழ்க்கையில சந்தோஷம் என்னன்னு உன்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்ட சுகுணா. எனக்கு நீதான் வேணும் சுகுணா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. I love you சுகுணா. I love you. I love you so much மாமா. I love you so much. So much. மேடம், வணக்கம் மேடம். இங்க விமலா இருக்காங்களா? யோ புரோக்கர், நான் தான்யா. நீயா? நான் ஒழுங்கா முகத்தை கவனிக்கல. விமலா, இன்னொரு பொண்ணு இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமா, நீ மொத்தத்துல எத்தனை குட்டி தான் போட்ட? யோ, அது என் சொந்தக்கார பொண்ணுயா. உதவிக்கு இருக்கா. சரி, இவளையும் நான் பாத்துக்கிறேன். என்னது? இவளுக்கும் ஒரு நல்ல வரத்தை பாக்குறேன்னு சொல்ல வந்தேன். சரி சரி. என்ன புரோக்கரே, ஏதாவது குடிக்கிறியா? கூல் ட்ரிங்க்ஸ், போர்ன்விட்டா, என்ன குடிக்கிற? நீ ரொம்ப மாறிட்ட விமலா. ஆனா நான் மாறவே இல்லை. நீ வழக்கம் போல பாலே குடு விமலா. பால் தான் உனக்கு பிடிக்குமா? ஓ விமலா. மாயா, போய் கொண்டு வா. சரிம்மா. எல்லாம் ஒரே சைஸா தான் இருக்கு. விமலா, டிவியில இங்கிலீஷ் படம் ஓடுது. இப்பெல்லாம் ஒன்லி இங்கிலீஷ் தான். ரொம்ப மாறி போச்சு விமலா. பேக்ரவுண்ட்ல இங்கிலீஷ் படம் ஓடுது, ஃப்ரண்ட்ல ஒரு மலையாள படம் போகுது. மொத்தத்துல ஒரு கலை குடும்பம் மாதிரி இருக்க விமலா.
நீ ரொம்ப ஓபன் டைப் தெரியுது. யோ புரோக்கரே, பேர் சொல்லி கூப்பிடுறத விட்டுட்டு மேடம்னு கூப்பிடு. நீ என் பேரை சொல்லி கூப்பிட்டா சொசைட்டில யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. என்ன விமலா இப்படி மாறிட்ட? பணம் வந்தா பேரை கூடவா மாத்திட்ட? சரி, வந்த விஷயத்த சொல்லு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன புரோக்கரே, பணம் வேணுமா? என்ன மேடம், முதல்லலாம் கேட்டாலே கொடுக்க மாட்டீங்க, இப்போ கேட்டு கேட்டு கொடுக்குறீங்க. இன்னும் என்ன நீ புரிஞ்சிக்கவே இல்லை பத்தியா? நான் பணத்துக்காகவா உன்னை பார்க்க வரேன்? நீ புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் போதும், வந்த விஷயத்த சொல்லு. சுகுணாக்கு வேணா நான் ஒரு வரம் பார்க்கட்டுமா? நீ கொண்டு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் வேஸ்டியா? ஏன் மேடம் உன்னை என்ன நம்ப மாட்டேன்றீங்க? இது வரைக்கும் விமலா கொடுத்து தான் நான் பாலை குடிச்சிருக்கேன். முதல் முறையாக இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, குடிச்சு பார்க்குறேன். என்னம்மா தண்ணியா இருக்கு? விமலா எனக்கு திக்கா இல்லை கொடுப்பா. உனக்கு கொடுத்ததே தப்புயா. உன் பாலே பெட்ரு. சரி விடு விமலா, பாப்பா புதுசு, போக போக திக்கா கொடுப்பா. ஆமாம், நான் சொன்னேனே வரம் பார்க்கட்டுமா? நல்ல வரன் வந்தா வா, இல்லைன்னா வராத. நீ வேணா பாரு விமலா, சாந்தி மாப்பிள்ளையோட சுகுணாக்கு சூப்பர் மாப்பிள்ளை பார்க்க போறேன். சொல்லாத, செய். நீ சொல்ற, ஆனா எதுவும் செய்ய விட மாட்டேன்ற. விமலா, முதல்ல கத்தியா தான் இருந்த, இப்ப கத்த கத்தியா வச்சிருக்க விமலா. விமலான்னு பேரை சொல்லாத, மேடம்னு கூப்பிடு. சரிங்க மேடம். நேரண்டா இதெல்லாம். சாந்தி, சாந்தி. சாந்தி அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓகே மாயா, குடிக்க ஏதாவது சில்லுன்னு கொண்டு வாங்களேன், ரொம்ப தாகமா இருக்கு. Action talk and no one bag of mouth, 'cause we run the east, west, the north and south. Make them know so that them can't get me out. Anything that them மாயா, ஏமா இவ்வளவு பழைய புடவையை கட்டியிருக்க? வச்சா புதுசா ஏதாவது வாங்கி கட்டிக்க வேண்டியதானே? என்கிட்ட வேற சாரி இல்ல. இந்த மாயா, இந்த 10,000 ரூபா வச்சுக்கோ. இல்ல வேண்டாங்க ஐயா. ஏதாவது புதுசா வாங்கி கட்டிக்கோ. அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அம்மாவுக்கு தெரியாது, நானும் சொல்ல மாட்டேன். இந்த வச்சுக்கோ. இல்ல எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம். என்ன மாயா, என்ன 3வது மனுஷன் மாதிரியே ட்ரீட் பண்ற? வச்சுக்கோ மாயா. இல்ல வேணாம். பரவாயில்ல, வேணாங்க ஐயா. வச்சுக்கோ மாயா, செலவுக்கு வச்சுக்கோ. இவ்வளவு பணம் இருந்தும் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போச்சு. நான் கூட கேள்விப்பட்டேன், கவலைப்படாதீங்க ஐயா. ஏன்டா கல்யாணம் பண்ணமோன்னு தோணுது? நல்ல நேரம் வரும் ஐயா. கவலைப்படாத மாயா, உன்னை பத்தியும் கேள்விப்பட்டேன். உன்னை ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. மாயா, இந்த பணம் கொடுத்த விஷயத்த இந்த வீட்டில் யார்கிட்டையும் நீ சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன். சரி. மாயா. ஐயா, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொடு மாயா. அங்க வச்சுட்டு. இல்லைங்க ஐயா, வேண்டாங்க ஐயா, அம்மா பார்த்து திட்டுவா. வேண்டாங்க ஐயா, 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 வேண்டாங்க ஐயா. என் நிலைமை புரிஞ்சுக்கிட்ட நீயே இந்த மாதிரி செய்யலாமா? அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்றேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்றேன். நான் சொல்றதை கேளு மாயா, ப்ளீஸ் மாயா, நான் சொல்றதை கேள. யாருக்கும் தெரியாது. Oh my God, அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க போல இருக்கு. எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கோ, ஓகே? நீங்க வந்தது எக்காரணம் கொண்டு அவங்களுக்கு தெரியக்கூடாது. சரி. சீக்கிரம் ஏதாவது வேலை செஞ்சு பிஸி ஆயிடு. எங்கேயாவது மேலே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்றேன்.
போயிருந்தீங்க? கோயிலுக்கு போயிருந்தேங்க. வாங்க. பாண்டிச்சேரில இருந்து எப்பங்க வந்தீங்க? ஜஸ்ட் நோ இப்பதான் வந்தேன். எங்க மாயா இவ்ளோ நேரமா காலிங் பெல் அடிச்சிட்டே இருக்க? அவ உள்ள வேலையா இருப்பா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இங்க பாருங்க. என்ன விசேஷம்? உங்களுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டேன். எனக்காகவா? எதுக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சுகுணா சொன்னா, அதான் கோயிலுக்கு போனேன். ஜஸ்ட் ஃபீவர்மா, ஐ எம் ஆல் ரைட். என்னோட பிசினஸ் நீ வந்த ராசியில சூப்பரா போகுது. ஏங்க என் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னை கைவிட்டுற மாட்டீங்களே? ஏமா இந்த மாதிரிலாம் பேசுற? இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சத்தியமா நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா கைடா நீ மட்டும்தான் இருக்க. உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சுப்பிரமணிய சார் வாங்க வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் ஒய்ஃப் சாந்தி. வணக்கம்மா. சாந்தி அந்த செக் புக் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். சரிங்க. மாயா நீங்க கேட்ட பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க சொன்னபடி பண்ணிடுவோம். வெரி குட் வெரி குட். சார் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. டாக்குமெண்ட்லாம் ரெடி சார். சைன் மட்டும் பண்ணா போதும். வெரி குட் சார். இவங்க என்னோட ஒய்ஃபோட மதர். வணக்கம்மா. அப்புறம் சாந்தி இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு கையெழுத்து போட்டுருமா? அம்மா நீங்களும் ஒரு சைன் போட்டுருங்கம்மா. சரி. என்னது? சாந்தி ஓம் பேர்லயும் உங்க அம்மா பேர்லயும் சுகுணா பேர்லயும் தனித்தனியா 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ண போறேன். 1 கோடியா? 1 கோடி இல்ல, 3 பேருக்கு சேர்த்து 3 கோடி. சுப்பிரமணிய சார் சைனிங் சார் பண்ணணும். மேடம் இதுல சைன் பண்ணுங்க. இதுல மேடம் நீங்க action talk and no one bag of mouth, cause we run the east, west, the north and south. Make them know so that them can get me out. Anything that them hear, I thank you sir. சுகுணா மட்டும் சைன் பண்ணணும். அவங்க பாண்டிச்சேரியில் இருக்காங்க சார். வரதுக்கு எப்படியும் 1 or 2 days ஆயிடும். நான் என்ன பண்றேன், வந்த உடனே அவளை உங்க பேங்க் அனுப்பி வச்சிடுறேன். ஓகேவா? மறக்காம அனுப்பிச்சு வச்சிருங்க. கண்டிப்பா. செக். செக். இந்தாங்க சார். தேங்க்யூ சார். ஓகே. அப்ப நான் வரட்டுங்களா சார்? வரேன் மேடம். தேங்க்ஸ் மேடம். மாப்பிள்ள உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. எங்களுக்கு இருக்கு இவ்ளோ பணம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணமா? அதான். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. சாந்தி எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க வேற யாருமா இருக்கா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்குமா ஹெல்ப் பண்ண போறேன் சொல்லு? நம்ம கையில 4 காசு இருந்தாதாமா யாருமே நம்மள மதிப்பாங்க. சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நாம போகும்போது என்ன கொண்டு போக போறோம் சொல்லுங்க? இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்யணும். உண்மையிலேயே உங்களுக்கு தங்கமான மனசு. மற்றவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது தான் நடக்கும். இதான் ஆண்டவனோட விதி. சரியா சொன்னீங்க. இருங்க ஸ்வீட் பண்ணி கொண்டு வரேன். சரிம்மா. உட்காருங்க. மாயா ஜூஸ் ஏதாச்சும் கொண்டு வாங்க. அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சரி. சார் ஜூஸ் இந்தாங்க. இவங்க தான் சார் என்னோட மதரின்லா. வணக்கம்மா. வணக்கம். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். செட்டியாரே, மாப்பிள்ளை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இப்பதான் தெரியும். தயவு செஞ்சு அவர்கிட்ட நம்ம பழக்கத்தை பத்தி சொல்லிடாதீங்க. காட்டி கொடுக்குற பழக்கம் என் பரம்பரைக்கே கிடையாது. விமலா ரொம்ப ஆடாத, அடக்கி வாசி. சார் நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் காப்பீஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இந்தாங்க. வாங்க சார் நம்ம போலாம். வர்றோமா? வரேங்க. இந்த செட்டியாரு மாப்பிள்ளை கிட்ட நம்மளை பத்தி ஏதாவது உளறி இருப்பானா?
என்ன இந்த பக்கம்? விமலா ரெண்டாவது பொண்ணுக்கு வரம் பார்க்க சொன்னா. ஒரு 4-5 போட்டோ வச்சிருக்கேன். அதான் காமிச்சிட்டு எதனா சில்லறை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சுகுணாக்கா? ஆமா சுகுணாக்கு தான். உள்ளே முதல்ல. ஓ நீங்களே சில்லறை தரீங்களா? போறேன். என்னப்பா சில்லறை தரேன்னு நடு ரோட்ல கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுட்ட? மணி, இந்த மணி மேட்டரை விடு. சுகுணா சின்ன பொண்ணு. அவ இப்பதான் பிசினஸ்ல பிக்கப் ஆயிட்டு இருக்கா. இந்த நேரத்துல போய் கல்யாணத்தை பத்தி பேசினா அவ ப்ரோக்ரஸே நின்னுடும். ஏன்பா பொண்ணுங்களுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லனா லவ்ல ப்ரோக்ரஸ் ஆயிட்டு வேற எவனா பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாப்பா. அப்படி இல்ல மணி. சாந்திக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்ச மாதிரி சுகுணாக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு பாக்குறேன். ஓ அதுவும் நீயே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா? சும்மா இருங்க மணி. ஒரு நல்ல வரனா பார்த்து நானே கட்டி வைக்கலான்னு இருக்கேன். பாத்தியா, அங்கே கை வச்சு இங்க கை வச்சு கடைசியில என் தொழிலையே கை வச்சுட்டப்பார். இந்த மாதிரி எதனா ஒர்க் அவுட் ஆனாதான்பா எனக்கு மீட்டர் விழும். இப்போ உனக்கு மீட்டர் தானே தேவை. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. மீட்டர் மேட்ரு சூப்பரா இருக்க. எப்பெல்லாம் பணம் தேவையோ என்கிட்ட வா, நான் கொடுக்குறேன். அதான் வந்துட்டேனே, இப்போ கொடுங்க. இதுதானே வேணாங்கிறது. சும்மா தமாச்சுக்கு சொன்னப்பா. சுகுணாக்கு மாப்பிள்ளை பாக்குற வேலையை இதோட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு வேண்டியது பணம் தானே. இத முதல்லயே கொடுத்துட கூடாதா? எனக்கும் சுகுணாக்கும் இனி சம்மந்தமே இல்லப்பா. நீயே பாத்துக்கோ. சரி மணி, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். எனக்கும் நேரம் ஆகுது, ஆனா ஆபீஸ் இல்ல, நானும் கிளம்புறேன். சரி ஓகே மணி, பாய். இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே. ஒருவேளை மச்சினிச்சியை கரெக்ட் பண்ண பாக்குறானா? இங்க நல்ல பியூட்டி பார்லர் எங்க இருக்கு? இங்க பக்கத்துலயே இருக்குமா? நாளை காலையில அங்க போறோம். முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி வை. சரிம்மா. ஹாய் சாந்தி. சாந்தி, ஒரு குட் நியூஸ். என்ன? நம்ம பாண்டிச்சேரி கம்பெனிக்கு புது ப்ரொப்ரைட்டர் ரெடி பண்ணிட்டேன். யாருங்க? எனக்கு வேண்டிய ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. என்ன சொல்றீங்க? ரொம்ப நாளா அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். அது இப்பதான் ஒர்க் அவுட் ஆகுது. இப்படி பேசுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டென்ஷன் ஆகாத சாந்தி. நான் செலக்ட் பண்ண ப்ரொப்ரைட்டர் அதான். அந்த அழகான பொண்ணை நீ பார்க்க வேண்டாமா? நான் யாரையும் பார்க்க தயாரா இல்ல. அந்த அழகான பொண்ணு வேற யாருமே இல்ல, அது நீதான். சாந்தி, என் பேர்ல 4-5 கம்பெனி இருக்கு. ஒரே ஆள் பேர்ல இருந்தா இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் நிறைய வருமா? அதான் டார்லிங், உன்னை பாண்டிச்சேரி கம்பெனிக்கு ப்ரொப்ரைட்டர் ஆக போற. நாளைக்கு ரொம்ப நல்ல நாள், அதனால நீ கிளம்பி ஆகணும். நான் மட்டுமா? நீங்களும் வாங்க. எனக்கு வரணும்னு தான் ஆசை, ஆனா நிறைய வேலை இருக்கு. எல்லாத்தையும் விட்டு வர முடியாது இல்லையா? அங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. சுகி இருக்கா, அப்புறம் என்ன? எனக்கு டைம் கிடைச்சா நாளைக்கு வரேன். இன்னைக்கு நீ மட்டும் போ. ஆமாமா, மாப்பிள்ள சொல்றாருல, நீ போயிட்டு வா. என்ன சாந்தி, உனக்கு ஹாப்பி தானே? உங்களை எப்ப கல்யாணம் பண்ணணும் அன்னிலிருந்து ஹாப்பியா தாங்க இருக்கேன். ஐ லவ் யூ so much. நான் பிறந்ததுல இருந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள்னா அது இதுவா தான் இருக்க முடியும். நீங்க கூட வர முடியலன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எனக்கு மட்டும் வருத்தமா இருக்காதா? இன்னைக்கு பாம்பேல இருந்து முக்கியமான கிளைண்ட் வராங்க. அவங்க எல்லாம் வரும்போது நான் இல்லாம இருந்தா பிசினஸ் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுமா? என்னை விட உங்களுக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியமா? மாப்பிள்ளைய ரொம்ப தொந்தரவு பண்ணாதம்மா. ஃப்ரீயா இருந்தா உன் கூட வந்துட மாட்டாரா? அவர் பயங்கர பிஸியா இருக்கேன்னு சொல்லும்போது நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். சரிம்மா, நான் புரிஞ்சுக்கிறேன். சாந்தி, இனிமே உன்னோட லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். சரிம்மா, அவர் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் இல்லாம அவருக்கு எந்த வேலையும் ஓடாது. நான் சைன் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. டேக் கேர். வரேம்மா. பாத்துமா, ஜாக்கிரதை. பாய்மா. பாய். என்ன மாப்பிள்ள கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? இவர் என்னோட லாயர். சில முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். சார் சொல்லுவாரு. மேடம், சார் சொன்னபடி உயில் எழுதிட்டு வந்திருக்கேன். உயிலா? உயிலுக்கு என்ன இவ்வளவு அவசரம்? என் சொத்துக்களை 4 பங்கா பிரிக்க சொல்லியிருக்கேன். ஒரு பங்கை அனாத ஆசிரமத்துக்கு எழுதியிருக்கேன். மற்ற 3 பங்கை எனக்கு தெரிஞ்ச 3 பேருக்கு எழுதியிருக்கேன்.
அந்த 3 பேர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒன்று சாந்தி, ரெண்டாவது சுகுணா, மூணாவது நீங்க. மாப்பிள்ள, உங்க நல்ல மனசு எனக்கு தெரியும். ஆமா ஆமா. என்னடி அங்க சத்தம் கேக்குது? அப்படியா? ஆமா ஆமா. அப்புறமா பேசுறேன். ஐயோ மாப்ள, என்ன மாப்ள இது? என்னாச்சு உங்களுக்கு? மெதுவா மெதுவா எழுந்திருங்க. போச்சு. ஐயோ மெதுவா. பாத்து வாங்க மாப்ள. பாத்து மெதுவா. மெதுவா வாங்க. ஐயோ கால தூக்க முடியல. ஒண்ணுல வாங்க. உட்காருங்க உட்காருங்க. ஐயோ என்ன மாப்ள இது? ஐயோ வலிக்குது. மெதுவா. கொஞ்சம் இருங்க கையில எடுத்துட்டு வரேன். உயிர் போகுது. உயிர் போகுது. ஐயோ அப்பா வலிக்குது. என்ன மாப்ள நீங்க பாத்து வர கூடாதா? எங்க இங்கதான் கொஞ்சம் மேல. இங்கதான். இருங்க. இங்க. ஐயோ ஒண்ணுல. Action talk and no one bite. ஏங்க சாந்தி இந்த மாதிரி எனக்கு சந்தோஷம் கொடுத்திருந்தானா நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சிருப்பேனா? பொண்ணுக்கு நானே துரோகம் பண்ணிட்டேன். கிடையவே கிடையாதுங்க. நான் இந்த மாதிரி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என்ன பண்றதுனே புரியல இப்போ. இந்த பாவத்தை நான் பண்ணிருக்க கூடாது. எந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. தப்பு நடந்து போச்சுங்க. பெரிய தப்பு நடந்து போச்சு. சுகி சுகி அக்கா வாக்கா. உன்னை இப்படி பார்க்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு வாழ்க்கை கொடுத்தது மட்டும் இல்லாம என் புருஷன் என் பேர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. எனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கடி. வரதட்சணையே வாங்காம வரதட்சணை கொடுத்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காருன்னா அது என் புருஷன் மட்டும்தாண்டி. எனக்கு கிடைச்ச வாழ்க்கை மாதிரி உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். அதாண்டி என் ஆசை. நீ சொல்றது எல்லாம் சரிதாங்கா. உன்கிட்ட மட்டும் அவருக்கு தாம்பத்திய சுகம் கிடைச்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதுல்ல. காஃபி எடுத்துக்கோங்க. மாயா இந்தாங்க காஃபி. என்ன மாயா வர வர ரொம்ப அழகாயிட்டு வர. போங்க சார். வெரி குட். பயப்படாத, தைரியமா என்ன நம்பு. இங்க பாரு மாயா. அம்மா பார்த்து திட்ட போறாங்க. சார்
போகுது. கஷ்டப்படுறியேன்னு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் பாரு. என் பொண்ணுக்கு சக்கர தியாகம் பாக்குறியா? இல்லம்மா, அது வந்து பேசாதடி. மாப்பிள்ள ரூமுக்கு அடிக்கடி எதுக்கடி போற? பணக்காரன்னு வளைச்சு போட பாக்குறியா? இல்லம்மா. ஏய், வரும்போது பிச்சைக்காரியா தானடி வந்த? இப்ப தினிசா புடவை கட்டுற. ஏதடி பணம்? நீ திருடுனியா? இல்லம்மா. சொல்லுடே. இல்லம்மா, உங்க மாப்பிள்ள தான் கொடுத்தாரு. அவன் கொடுத்தான்னு என்கிட்ட சொல்ல வேணாமா? அவர்தான் சொல்ல வேணான்னு சொன்னாரு. அவன் உன்னை தொட்டானா? சொல்லடே, அவன் தொட்டானா? கிளம்பு. ஓடே, ஓ ஓடே. சாந்தி, சுகுணாவை கூட்டிக்கிட்டு நீ உடனே புறப்பட்டு வா. பொண்ணுங்களோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே. குடும்பத்தையே சீரழிச்சிட்டானே. பொண்ணு வாழ்க்கை கெடுத்தானா? ஏமா அவசரமா என்ன வர சொன்ன? சொல்றேன், என் கூட வா. சாந்தி, இப்ப நான் உன்கிட்ட கேட்க போற கேள்விக்கு மறைக்காம நீ என்கிட்ட பதில் சொல்லணும். ஆண்டவன் சாட்சியா வச்சு உன்கிட்ட கேக்குறேன். உனக்கும் உன் புருஷனுக்கும் இடையில முதல் இரவு நடந்ததா இல்லையா? இதையேமா இப்ப கேக்குற? கேட்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. உங்களுக்குள்ள தாம்பத்தியம் நடந்ததா இல்லையா? உண்மையை சொல்லு. அம்மா, கல்யாணம் நடந்தா தாம்பத்தியங்கிறது சாதாரண விஷயம் தானேம்மா. அதையே இப்படி பெருசுபடுத்துற? அவன் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தாண்டி நம்ம கிட்ட கேம் ஆடி இருக்கான். நம்ம வீக்னஸ் பயன்படுத்தி நல்லவன் மாதிரி நடிச்சு மோசம் பண்ணிட்டாண்டி. அம்மா, என் புருஷனை பத்தி தப்பா பேசாத. அதை என்னால தாங்கிக்க முடியாது. அவன் ஒரு கிரிமினல் டி. உனக்கு ஒரு குறை இருக்குன்னு சொல்லி நம்மள மோசம் பண்ணிட்டாண்டி. அம்மா, அவரை பத்தி இனிமே ஒரு வார்த்தை கூட பேசாத. அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன். ஏய், பெத்தவன் நான் சொல்றேன். உனக்கு நம்பிக்கை இல்லையா? சுகுணா, இங்க வா. வாடே. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லடி, வா. அவன் கூட நீ பாண்டிச்சேரி போனதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல அவகிட்ட. ஏமா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவளையும் அவரையும் வச்சு கம்பேர் பண்ற? என் புருஷன் ராமர் மாதிரி. ஏய், அவனை பத்தி உனக்கு தெரியாதுரி. அவன் பக்கா மாஸ்டர் பிளான் போட்டு நம்ம எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சு கேம் ஆடி இருக்கான். சொல்லு சுகே, உண்மையை சொல்லு. இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். நான் காலை விடுறேம்மா. நான் உண்மையை சொல்லிடுறேம்மா. அடி பாவி, கூட பிறந்த அக்காக்கு துரோகம் பண்றியே. என்னடி நீ? சொல்லுடி, நீ நல்லா இருப்பியா? சாந்தி, அவ மேல குத்த இல்ல. அவங்க ரெண்டு பேரும் மொட்டை இல்லடி. மாயாவை கூட முட்டை வைக்கலடி, தெரியுமா? 10 நாளைக்குள்ள எல்லாரோட வாழ்க்கையும் சீரழிச்சிட்டாங்க. அவ மனுஷனே இல்லடி, மிருகண்டி. விரலுக்கேத்த வீக்கா இருக்கணும்னு சொல்லுவாங்கடி. ஆனா என்னோட பேராசையால எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு தெரியுமாடி? மானமே போச்சு. இனிமே நான் வாழறதுல பிரயோஜனமே இல்லம்மா. நான் செத்து போறேம்மா, நான் செத்து போறேன். எதுக்குடி நீ சாகணும்? தப்பு பண்ணவன் அவன் சாகணும். அவன் தாண்டி சாகணும். வாங்கடி போலாம். வா வா.
பாவெல்லாம் கழிஞ்சு போச்சு. நீங்க சுத்தமாயிட்டீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அம்மா நான் இருக்கேன். நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போங்க. Gün dolandı dalı taşı, dinmiyor gözümün yaşı. Gelin eyle, tez günde ayırdı felek. Eyle sana gelin eyle, suna gelin, suna gelin, tez mektup yaz bana gelin, izin alıp sana gelin. அம்மானுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அம்மா புருஷன் எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் வாழ்க்கை நாசமா போச்சு. வாழ்க்கை நாசமா போச்சு. நான் என்ன பண்ணணும்? என்ன ஏமாத்துன? எங்கடா இருக்க? என்ன ஏமாத்துன? போச்சு, எல்லாம் போச்சு, வாழ்க்கை போச்சு. எல்லாரும் ஏமாத்திட்டாங்க, எல்லாம் போச்சு. ஏன்டா ஏமாத்துன? நீ என்ன ஏமாத்துன? எங்க அம்மா என்ன ஏமாத்துனாங்க, எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. விமலா, 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 மணி, என் வாழ்க்கைய பறி போயிடுச்சு மணி. என்னாச்சுமா? என்னாச்சு சொல்லுமா? என் பொண்ணுங்க வாழ்க்கை போயிடுச்சு மணி. அந்த தேவடி அப்பையன் என்ன பண்ணா தெரியுமா? என்னதான் செஞ்சாவ? அவ என்னையும் என் குடும்பத்தையும் அழிச்சிட்டான் மணி. எத்தனை நல்ல வரம்லாம் கொண்டு வந்த. அவன் அப்பவே சொன்னேன், அவன் நல்லவன் இல்ல, அவனை நம்பாதேன்னு. கேட்டீங்களாடி? இப்ப என்னடி பண்ண போற? அவனை ஏமாத்திட்டான். அவனை நீ கொலை பண்ணணும். பண்ணுவியா? சொல்லுடி, சொல்லுடி. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்கோ, இல்ல என்னையே எடுத்துக்கோ. அவனை கொலை பண்ணி ஆகணும். உன் மேல ஆசைப்பட்டது உண்மைதான்டி. ஆனா இப்போ உன் குடும்பத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டி. அவனை கொலை பண்ணிட்டு வந்து உன்னை பாக்குறேன்டி. டேய் ராஜா, எங்கடா இருக்க? ஏய்,
சாந்தியும் சுகுணாவும் எங்க காணோம்? கோயிலுக்கு போயிருக்காங்க மாப்ள. ரொம்ப களைப்பா வந்திருக்கீங்க, இருங்க ஸ்பெஷல் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். சரிங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஒண்ணு எனக்கு 1000 கேளுங்க. நீங்க எதை கேட்டாலும் நான் சொல்ல போறேன். ஏன் அப்படி செஞ்சீங்க? என்னது? ஏன் அப்படி செஞ்சீங்க? என்னது புரியல? ஏன் அப்படி செஞ்ச? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. என்ன செஞ்சேன்? என் பொண்ணுக்கு வியாதி இருக்குன்னு ஏன்டா போய் சொன்ன? அது உண்மைங்க. கிடையாது. டாக்டரே சொல்லிட்டாங்க. கிடையாது கிடையாது கிடையாது. யாருக்கிட்ட காது குத்துற? பணத்தாசை காட்டி எங்களை ஏமாத்திட்டியடா படுபாவே. ஏன்டா அப்படி செஞ்ச? ஏன்டா அப்படி செஞ்ச? ஏன்டா அப்படி செஞ்ச? விட்ரி. ஏன் இப்படி செஞ்சனா? நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டேன். தொழிலதிபர் சேதுபதி ஞாபகம் இருக்கா? கோர்ட்ல போய் வாக்குமூலம் கொடுத்தி அவன் உன்னை கெடுத்தான்னு. தொழிலதிபர் சேதுபதி வேற யாருமே இல்ல, அவர் என்னோட அப்பா. நீ சொன்ன பொய்யால அவமானம் தாங்க முடியாம அவர் தூக்குல தொங்கிட்டாரு. தெரியுமா உனக்கு? தெரியுமாடி உனக்கு? அவர் என்னோட அப்பா. என் அப்பா போட்ட அவமானத்துக்கு பழி வாங்க தாண்டி இப்படி செஞ்சனா? வறுமைனால பணத்துக்காக போய் சாட்சி சொன்ன, அது தப்புதான். அதுக்காக நீ என்ன மட்டும் தான் தண்டிக்கணும். ஏன்டா என் பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்த? உன்னை அணுவா சித்திரவதை பண்றதுக்கு தாண்டி அப்படி செஞ்சேன். துரோகி, நீ உயிரோடவே இருக்க கூடாது. ஏய் போடி. டேய், உன்னை விட மாட்டேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். இதுக்கு தான் நீ காத்துட்டு இருந்த. இந்த நாளுக்காக தான் நீ காத்துட்டு இருந்த. உனக்கு வாழ்க்கையை கெடுத்துட்டியடா பாவி. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஆஃப்டர் ஒரு பொம்பளை நீ என்ன நீ கொல்ல பாக்குற? வெளிய போடி போ. நீ வெளிய போடா நாயே. இது ஏன் வீடுடா. ஏண்டி உன் பேர்ல உயில் எழுதுனது, உங்க எல்லா பேர்லயும் பேங்க்ல பணம் டெபாசிட் பண்ணது, ஏன் உன் பொண்ணு பேர்ல ஒரு கம்பெனியை எழுதி வச்சனே, எல்லாம் டிராமாடி டிராமா. ஏண்டி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை உங்களுக்கு தூக்கி கொடுக்க நான் என்ன இடியட்டா? நான் என்ன கிழிச்சே வாங்கினா? இனி இங்க ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க கூடாது. உன் பொண்ணுங்களை கூட்டி கொடுக்க வேற ஆளை பாரு. வெளியே போடி. போடா பொறுக்கி நாயே. உனக்காச்சும் உன் பொண்ணுங்க உயிரோட இருக்காங்கடி. என்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க? சொல்லுடி, எங்க இருக்காங்க அவங்க? ஏண்டா செய்தெல்லாம் செஞ்சுட்டு என்ன கொலை பண்ண பாக்குறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என்னடி செஞ்ச? என் பொண்ணுக்கு நீ மயக்க மருந்து தான்டா கொடுத்த, ஆனா நான் உனக்கு விஷத்தையே கொடுத்திருக்கேன்டா. பொம்பளைன்னா அவ்வளவு கேவலமா போச்சா? ஒரு பொண்ணு நினைச்சா உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும்டா. எப்படி ஊசிய போட்டு என் பொண்ணு வாழ்க்கைய சீரழிச்சியோ அதே மாதிரி ஓ வாழ்க்கைய நான் சீரழிச்சிட்டேன்டா. என்னடி செஞ்ச? சாவுடா, சாவே, சாவுடா, சாவே, சாவுடா.
உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன்டி. இந்த சாவுடி சாவுடி இந்தா, சாவு சாவுடி டேய் சாவுடா. சாவுடி சாவு செத்து போ. நீ சாகணும். நீ இருக்க கூடாது. டேய் சாவுடா. சாவுடா. சாவுடி சாவுடி நீ செத்து போடி. உன்னை விட்டுட்டு எப்படி நான் தனியா போவேன்? நான் செத்தாலும் பரவாயில்லடி. நீ சாவணும்டி, நீ சாவணும்.